One of my sisters live in Mumbai. One of my sister lives in Mumbai. இது ரெண்டுத்தில் எது சரியான சென்டென்ஸ்? ஆக்சுவலி ரெண்டுமே தப்பு தான். அப்போ எந்த சென்டென்ஸ் சரியானது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனது சகோதரிகளில் ஒருவர் மும்பையில் வசிக்கிறார். இதுதான் நம்ம தமிழில் சொல்ல வர மீனிங். இதை தான் நம்ம இங்கிலீஷில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இதை எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டு நாம் 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். என் சகோதரிகளில் ஒருவர், இதுதான் நம்மளோட முதல் பார்ட். எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ நம்ம தமிழில் என் சகோதரியில் ஒருவர் அப்படின்னு சொல்வோமா? இல்லைல்ல, ஒரே ஒரு சகோதரி தான் இருந்தால் என் சகோதரி மும்பையில் வசிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே தான் இங்கிலீஷ்லையும் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஒன் ஆஃப் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது இன்கரெக்ட். ஸோ இந்த பார்ட் ஓவர். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். இப்போது நம்ம தமிழில் சொல்கிறப்ப என் சகோதரிகளில் ஒருவர் மும்பையில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்வோமா, இல்லைனா என் சகோதரிகளில் ஒருவர் மும்பையில் வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்வோமா? நம்ம பேசுகிறது சகோதரிகளில் ஒருத்தரை பற்றி தான். அப்போ என் சகோதரிகளில் ஒருவர் மும்பையில் வசிக்கிறார் அப்படின்னு ஒருமையில் தான் சொல்லுவோம். வசிக்கின்றனர்னு பன்மையில் சொல்கிறது தப்பு. கரெக்டுங்களா? ஸோ இதே தான் நம்ம இங்கிலீஷ்லையும் கூட அப்ளை பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அந்த எல்லா சிஸ்டர்ஸை பற்றி பேசலை, ஒருத்தரை பற்றி, ஒரே ஒரு சிஸ்டரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஒன்னுங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். அது ஒரு சிங்குலர் நவுனுங்கிறதுனால நாம் போட வேண்டியதும் சிங்குலர் வேர்ப் தான். அதனால் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லிவ் இன் மும்பைன்னு லிவ்ங்கிற ப்ளூரல் வேர்பை போடாமல் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லிவ்ஸ் இன் மும்பைன்னு லிவ்ஸுங்கிற சிங்குலர் வேர்பை தான் நாம் போடணும். அதுதான் சரி. ஆனால் பொதுவாக நிறைய பேர் இதில் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ்னு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை, அதாவது ஒன் ஆஃப்க்கு பக்கத்தில் ப்ளூரல் நவுனை கரெக்டாக போட்டுருவாங்க. ஆனால் ப்ளூரல் நவுன் வர்றதுனாலேயே அதுக்கு பக்கத்தில் சிங்குலர் வேர்பை போடுறப்ப அது எழுதுகிறப்பவும் சரி பேசுகிறப்பவும் சரி ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனால ப்ளூரல் நவுன் வர்றப்ப ப்ளூரல் வேர்பையே போட்டுறது உண்டு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன சொல்ல வரோன்னு தமிழில் அதை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டாலே இங்கிலீஷ்லேயும் நம்மளால் அதை கரெக்டாக கன்வே பண்ண முடியும். ஸோ ரைட்டிங்லேயும் சரி ஸ்பீக்கிங்லேயும் சரி இந்த எரரை இதை மறுபடியும் மிஸ்டேக் பண்ணாமல் 100% நம்மளால் தவிர்த்துக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் இப்படின்னு நாம் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப அதுக்கு பக்கத்தில் ப்ளூரல் நவுன் வரும். ஆனால் வேர்ப் சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ஒன்னுங்கிறது சிங்குலர் நவுன் தான். அதனால் நாம் போட வேண்டிய வேர்பும் சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும்.